உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்துல இந்த 2026 வருடத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன, கிரகங்களுடைய அமைவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். கன்னிராசியை பொறுத்தவரையிலையும் இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்துல மேஷத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மேஷத்துக்குரிய தாக்கம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, மேஷத்திற்குரிய செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடம் ரிஷபத்துல அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2ஆம் தேதியே பெயர்ச்சியாக்கி உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்துருவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் கண்ணிலேயே இருக்க போறாரு. பிளஸ் உங்களுக்கு புதன் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வந்துருவாரு. இதுல சனி பகவான் வக்கர நிலைக்கு ஆளாக போறார். வக்கர நிலைன்றது கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அவர் வக்கர நிலையில தான் இருக்க போறாரு. அந்த சனி பகவானுக்கு உச்சகுரு பார்வை விழப்போகுது. அப்போ உச்சகுரு எங்க இருக்காரு? கடகத்துல இருந்து அந்த சூரியனோட இணைஞ்சு சிவராஜயோக அமைப்புல அந்த குரு பார்வை சனி பகவான் மீது விழும் பொழுது பிரகாசமான அமைப்பு சனி பகவானுக்கு கிடைக்குது. கன்னி ராசிக்கு கிடைக்கக்கூடிய அருமையான விஷயம் என்னன்னா, லாபஸ்தானத்துல குரு உச்சத்துல இருக்கிறதும் 7ஆம் பாவத்துல ஒரு சனி பகவான் எப்பவுமே வக்கரம் அடைஞ்சா, மற்ற சுபகிரகங்கள் வக்கரம் அடைஞ்சா அது பாதிப்புகளுக்கு ஆளாக்கிடும். ஆனா பாவ கிரகமாகப்பட்ட அதே நேரத்துல மிக பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவாங்க, கொடுக்கக்கூடிய நிலை அந்த வக்கர நிலைக்கு ஆளாகி குரு பார்வை பெறும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு சனி பகவான். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை கன்னிராசி அன்பர்கள் மிகச்சிறந்த அருமையான ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வேலை ரீதியில் இருக்கக்கூடிய பிரஷர் உங்களுக்கு தீரப்போகுது. வேலையில புது விதமான முயற்சிகளை எடுக்க போறீங்க. சில அட்வான்டேஜான யோசனைகள் உங்களுக்கு வரப்போகுது. அதுலயும் கன்னிராசி என்பவர்கள் மிக மிக டேலண்டடா யோசிப்பீங்க. ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க நின்னு யோசிக்காத ஒரு கோணத்துல நின்னு யோசிச்சு செயல்படக்கூடியவங்க யாருன்னா அது கன்னிராசி என்பவர்கள் தான். ஏன்னா அவ்வளோ டேலண்டட் பிளஸ் ரொம்ப நீங்க எப்பவும் அட்வான்டேஜா யோசிப்பீங்க, சுயநலமா யோசிக்க தெரியாது. அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுப்பீங்க. ஆனா தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. வைராகியத்தோட இறங்கி ஒரு வேலையை முடிப்பீங்க. அப்போ உங்க வேலை சார்ந்த ரீதியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகம் தான் இந்த கன்னிராசியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சுக்கிரன் கன்னிராசிலேயே இருக்கிறதுலதான். அப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிரக பலம் கிடைச்சாலே நமக்கு எவ்வளவோ பெரிய யோகத்தை அடையக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு பக்கம் குரு பகவானும், மறுபக்கம் சனி பகவானும், இன்னொரு பக்கம் 6ஆம் வீட்டுல ராகு இருக்கிறது மிகச்சிறந்த யோகம். அந்த ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சதை ஜெயிப்பீங்க. ரொம்ப நாள முடியாத காரியத்தை கூட இப்ப முடிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இது இருக்கும். அப்போ தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அழகா தொடங்கலாம். தொழில் ரீதியில பெரிய இலக்கை அடையணும்னு நினைக்கிறவங்க 100% இந்த நேரத்துல நீங்க தட்டி தூக்கலாம். அந்த அளவுக்கு அருமையான காலகட்டம். பிளஸ் உங்களுக்கு கன்னிக்கு புதன் இந்த மாதம் தொடங்கும் போது ஆட்சியில் இருந்து அழகா அப்படியே அவர் பார்க்கும்போது கடகத்துக்கு வருவார். அப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னா, ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய 100% அமைப்பு உருவாக போகுது. அதே நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையில இருந்து கன்னிராசி என்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அருமையான காலகட்டம் அமைய போகுது. அது உங்களது வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே சமயம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீண்ட நாளா இடமாற்றங்கள் வேலை ரீதியில பண்ணலாம் நான் நினைச்சேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ இடமாற்றங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது.
ஏன்னா நான் எப்பவுமே கன்னிராசிக்கு ரொம்ப அட்வான்டேஜா சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி, இவங்களை பொறுத்தவரையிலும் யாராவது சீண்டினால் மீண்டும் அவங்கள சாதாரணமா விட மாட்டாங்க. இவங்க பாதையில இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களை தொந்தரவு பண்றவங்க அவங்க பெரிய லெவல்ல பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா யார் வம்பு தும்புக்கு போகாம தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. கொஞ்சம் காலகட்டமாவே உங்களுக்கு இடைஞ்சல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க வேகத்தை குறைக்கணும், உங்களை ஏதாவது ஒரு விதத்துல டிராப் பண்ணணும், நீங்க பலவீனம் அடையணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் மற்றவங்க எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் உடைச்சி தவிடுபொடியாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து தொழில் ரீதியில சரிவுகளை சந்திச்ச கன்னிராசி அன்பர்கள் உச்சகட்ட வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க. தொழில் ரீதியில மாபெரும் மாற்றங்களை உண்டாக்க போறீங்க. தொழிலை டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மிகச்சிறந்த மேன்மைகளை உண்டாக்க போறீங்க. அதுவும் குறிப்பா இந்த காலகட்டங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துல பகலவனை கண்ட பனி போல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா தீரப்போகுது. உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம். இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினா பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் நீங்க அடையலாம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய சீக்ரெட் பிளஸ் ஆர் மைனஸ யாருக்கிட்டையும் வெளிப்படையா பேசிக்காதீங்க. ஏதாவது ஒரு எஸ்டிமேட் இருந்து ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை யார்கிட்டையும் சொல்லாம செய்யுங்க. சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைச்சா அந்த பர்டிகுலரான விஷயத்த மட்டும் நீங்க யாருக்கையாவது ஐடியா கேட்கணும்னு நினைச்சா அதை நீங்க பகிர்ந்துக்கலாம். அது கூட நம்பிக்கைக்குரியவர்கள் கிட்ட மட்டும் பகிர்ந்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையே தேர்ட் பர்சனாலதான். அதனால இந்த காலகட்டங்களில் நீங்க அழகா ரிலீஃப் ஆகி எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துக்க 100% சக்சஸ்ஃபுல் அடையும். அதே நேரத்துல என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் கன்னிராசி என்பவர்கள் நீண்ட நாளா உடல் உபாதைகள் ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட போறீங்க. அதே நேரத்துல இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியில நீண்ட நாளா குறிப்பா தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் பிளஸ் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த தலைக்கு கீழே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலம். ஏன்னா ரொம்ப நாளா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் இது வரைக்கும் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றவங்களுக்கு இப்போ அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால முயற்சி செய்யுங்க. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். அதே சமயம் கன்னிராசி என்பர்களுக்கு குறிப்பா நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் சக ஊழியர்களும் பலவிதமான சில தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். குறிப்பா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் எதிலையாவது ஒண்ணு பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனைனால ஏதாவது ஒரு பாதிப்புகளை சந்திச்சிருமோன்ற ஒரு பயம் இருந்தாலும் அந்த பாதிப்புல இருந்து அழகா நீங்க வெளியில் வர போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரப்போகுது. வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பரவாயில்லை. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்கள் ரீதியில ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும், கேர்ஃபுல்லா வரணும். அதே நேரத்துல குடும்ப ரீதியில சில சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது. ஏன்னா எனக்கு என்னன்னா, கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா திருமண வாய்ப்புகள் நீண்ட நாளா தடையாக இருந்தது. அந்த தடைகளால ரொம்ப மன உளைச்சல், இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளன்ற அளவுக்கு வந்தாலும் கடைசி நேரத்துல அது பிரேக் ஆகுது என்ற குழப்பம் இருந்திருக்கலாம். இப்போ அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க, கிளிக் ஆயிடும். அருமையான லைஃப் ஸ்டைல் அமையும். அது நீங்களே ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு. விரும்பிய வாழ்க்கை கைகூடும். ரொம்ப இதுதான் லைஃப், இவங்களதான் நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன், இவங்களதான் திருமணம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அழகா அருமையா அதற்குண்டான ஒரு அருமையான வாய்ப்பு அது இருக்க போகுது. மேலும் பாத்தீங்கன்னா, நீண்ட நாள் திருமணமாகி புத்திர பாக்கியம் போகாத கோயில் இல்லை,
நானும் எல்லா தெய்வத்தையும் வழிபடுறேன், ஆனா ஏதோ ஒரு விதத்துல எல்லாம் டிராபேக்கா இருக்கு, என்னன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண தடைகள் நீங்க போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்சஸ் அடைவீங்க. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமையும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ வர்க்க பலன்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, ஆகச் சிறந்ததா இருக்கும். சர்வாஷ வர்க்க பலன்கள் முக்கியம், திசா புத்திகள் முக்கியம். எந்த கிரகத்தினால நீண்ட நாளா நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்றது உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஏன்னா அந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் நீண்ட நாளா தொடர்ச்சியா ஒரே பிரச்சனை உங்களை கண்டினியூவா. ஏன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உழைப்பீங்க, பாடுபடுவீங்க. ஆனா உங்களோட குறைந்த உழைப்பை கொண்டு ஷார்ட்டா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருப்பாங்க. டேலண்ட் குறைவா இருக்கிறவங்க. ஆனா எல்லா டேலண்ட்டையும் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்காம அலையிற மாதிரி இருக்கும். அதுலயும் நல்ல ஒரு வேலை கிடைச்சது, ஆனா பார்த்தா நான் சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், இப்ப வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்படி நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு, தீர்வு இல்லையா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளில் குறிப்பிட்ட கேள்விக்கு அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல தெளிவான ஒரு வழிகள் கிடைக்கும். அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்தீங்கன்னா மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.